மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 2ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மாயா சீனிக்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ மாயா கேட்குறாங்க, இங்கே பாரு சீனு, நான் ரூமுக்கு வந்தாலே நீ ரொம்ப டென்ஷன் ஆகுற, அதனால நான் ரூமை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா ரூமை விட்டு போகிறாங்க. அப்போ சீனு சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் நில்லு, இன்னைக்கு நீ செஞ்சதுலையே இன்னைக்கு தான் கரெக்டாக வீட்டுக்கு நல்லது செஞ்சுருக்க அப்படின்னு. மாயா கேட்குறாங்க, என்ன சீனு சொல்கிற, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு. சீனு சொல்கிறாரு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணலை, ஒருவேளை அத்தை மட்டும் அந்த கோவிலுக்கு கிரீடத்தை எடுத்துகிட்டு போகலைன்னா இன்னரும் அந்த புவனேஸ்வரி கிரீடத்தை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இத்தனை வருஷமாக நம்ம குடும்பத்துக்கு கிடைச்ச அந்த மரியாதை அந்த குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கும். நல்ல வேலை, நீ சரியான முடிவை தான் எடுத்திருக்க அப்படின்னு சீனு சொல்ல, இதை கேட்டுட்டு மாயை கேட்குறாங்க, என்ன சீனு நீ எனக்கா சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு கேட்க. அப்போ சீனு சொல்கிறாரு, இங்கே பாரு, இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணதுனால இதுக்கு முன்னாடி நீ செஞ்சதெல்லாம் சரியாகிறது அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயாவும், சரி சீனு நீ ஏற்றுக்கிட்டியல்ல அது போதும் அப்படின்னு. அப்போ சீனு சொல்கிறாரு, அதுக்காக நான் உன் மேலே இருக்கிற கோவம் இன்னும் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காத, இன்னும் நான் உன் மேலே கோவத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு. மாயை கேட்குறாங்க, சரி என் மேலே கோவத்தில் இருக்க, இங்கே என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்னு. அப்போ சீனு என்ன பண்ணுறாருன்னா, மாயாவோட கண்ணை பார்க்காம, இங்கே பாரு, எனக்கு உன் மேலே இன்னும் கோவம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீனு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இதை பார்த்துட்டு மாயா நினைக்கிறாங்க, கண்டிப்பாக சீனுவுக்கு இன்னும் நம்ம மேலே கோவமெல்லாம் இல்லை, ஏதோ தன விஷயத்தில் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சமாக கோவம் இருக்கான், மற்றபடி என் மேலே உள்ள காதல் இன்னும் என் மேலே இருக்கு அவனுக்கு அப்படின்ட்டு நம்ம மாயா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா மாயா இங்கேருந்து வெளியில் வரும் பொழுது எப்படியாவது அந்த கார்த்திகிட்டேருந்து அந்த வீடியோவை வாங்கி ஆகணுமே, எப்படி வாங்குறது அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. அப்போ மாயாவுக்கு ஒரு பிளானு, அந்த கார்த்தி பொண்ணுங்க விஷயத்தில் ரொம்ப வீக்கு, ஸோ இதை பயன்படுத்தி நம்ம அவங்ககிட்ட இந்த வீடியோவை வாங்கலாமா அப்படின்னு மாயா பிளான் பண்ணுறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம மாயா நினைக்கிறாங்க, சரி நம்ம வித்யாவை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா யாருக்கும் தெரியாமல் வித்யாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக வித்யாவை பார்க்குறாங்க. அப்போ வித்யா கொஞ்சம் சுயநினைவுக்கு வந்திருக்காங்க. அப்போ நம்ம மாயா போயிட்டு நேராக வித்யாவை பார்த்து, வித்யா இப்போ எப்படி இருக்கா, உன் உடம்பு எப்படி இருக்கு, தேவலாமா அப்படின்னு கேட்க, வித்யா சொல்கிறாங்க, பரவாயில்ல மாயாக்கா, நீங்கள் மட்டும் என்னை காப்பாற்றாமல் இருந்திருந்தீங்கன்னா இன்னரும் என் நிலைமை எப்படி ஆகியிருக்கும்னே தெரியல, ரொம்ப நன்றி அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு வித்யா, கவலைப்படாத, இனிமே கார்த்தியால உனக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு. அப்போ வித்யா சொல்கிறாங்க, கார்த்தியால இனிமே எந்த பொண்ணுக்கும் ஆபத்து வரக்கூடாது, அது சொல்லுங்க. கார்த்தி இன்னும் இத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல, தன கிடைக்காததுனால அவன் கண்டிப்பாக வேற எந்த பொண்ணாவது ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவான். எப்படியாவது நீங்கள் அந்த கார்த்திகிட்டேருந்து மற்ற பொண்ணுங்களை காப்பாத்துங்க, அவனுக்கு போலீஸ் தண்டனை கொடுத்தோம் அவன் ஈஸியாக பண பலத்தை பயன்படுத்தி வெளியில் வந்துட்டான், அவனை நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா அக்கா அப்படின்னு கேட்க, மாயா சொல்கிறாங்க, வித்யா கவலைப்படாத, நீ சொல்லிட்டியல்ல ஒரு ஐடியா, அதை வச்சு நான் அவனை எப்படி என் வழிக்கு கொண்டு வரேன்னு பாரு அப்படின்னு. அப்போ வித்யா கேட்குறாங்க, எப்படி மாயாக்கா அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, அதான் சொன்னியே, கார்த்தி நிறைய பெண்களோட பேசுகிறதுக்கு ஆசைப்படுவான்னு, அதை வச்சு அவனை ஏன் வழிக்கு கொண்டுட்டு வந்துடுவேன், கவலைப்படாது அப்படின்னு. அப்போ வித்யா சொல்கிறாங்க, சரிக்கா, நீங்கள் ஃபஸ்ட்டு சேஃபாக இருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி கார்த்தி சாதாரண ஆள் கிடையாது, என்னையவே ஆட்களை வச்சுட்டு போட்டு தள்ள பார்த்தான், ஸோ கண்டிப்பாக உங்களையும் ஏதாவது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான், இங்கே கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு வித்யா, இப்போதைக்கு உன்னோட சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம், நீ பாதுகாப்பாக இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா இங்கேருந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ மாயாவுக்கு ஒரு யோசனை, சரி நம்ம கார்த்தியை இந்த பிளான் பண்ணி ஈஸியாக கவுத்தரலாம் அப்படின்ட்டு மாயா நேராக ஒரு கடைக்கு போயிட்டு புது சிம்மை வாங்கிட்டு வராங்க. புது சிம்மு புது மொபைல் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்துட்டு அதில் வேறு வாய்ஸ் பேசுகிற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறாங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நேராக அந்த சிம்மை புது ஃபோனில் போட்டுட்டு மாயா நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்தி என்ன இது புது நம்பராக இருக்குது அப்படின்ட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாரு. அப்போ மாயா பேசுகிறாங்க, ஹலோ கார்த்தியா அப்படின்னு கேட்க, அவர் சொல்கிறாரு, ஆமாம் நான் கார்த்தி தான், நீங்கள் யார் பேசுகிறது அப்படின்னு. அப்போ மாயா வேறு வாய்ஸில் பேசுகிறாங்க, சார் நீங்கள் காலேஜில் கோச்சாக இருந்தீங்கல்ல, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு,
உங்களை எனக்கு நேரடியாக பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னதோட கார்த்தி வந்துட்டு யார் இது, எந்த பொண்ணு இப்படி பேசுகிறா, வாய்ஸ் வேற ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கே அப்படின்னு கார்த்தி விழுந்துடுறாரு. மாயா கேட்குறாங்க, சார் உங்ககிட்ட தான் சார் பேசிக்கிட்டு இருக்கேன், எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்க சார் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, நீ யாரு, உன் பேர் என்ன அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, என் பேர் கீதா சார், உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எங்கன்னு சொல்லு, நான் வரேன், நீ எங்கேருந்து பேசுகிற அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, சார் நான் வந்துட்டு உங்கள் காலேஜில் தான் சார் படிக்கிறேன், நீங்கள் டென்னிஸ் கோச்சு தானே, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதனால உங்களை நான் நேரடியாக மீட் பண்ணணும் அப்படின்ட்டு மாயா வந்துட்டு ஆசை வலைய வீசுகிறாங்க. இதை கேட்டதோட கார்த்தி வந்துட்டு, ஆஹா நம்மளுக்கு ஒரு புது பொண்ணு சிக்கிட்டா அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அப்போ மாயா வந்துட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறத ஜானகி பார்த்துட்றாங்க. ஜானகி வந்துட்டு மாயா அப்படி பேசுகிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா ஃபோன் பேசிட்டு திரும்பி பார்க்க ஜானகி வந்து நிற்கிறாங்க. ஜானகியை பார்த்ததோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஜானகி நேராக மாயாவை கூப்பிட்றாங்க, இங்கே வா அப்படின்னு. மாயா போயிட்டு சொல்லுங்க பெரியம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்க ஜானகி சொல்கிறாங்க, நீ யார்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருந்த, நீ ஃபோன் பேசினதான் நான் காதில் வாங்கினேன், உண்மையை சொல்லு அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா எப்படியாவது பிளான் பண்ணி கார்த்திகிட்டேருந்து அந்த வீடியோவை வாங்கணும், அதுக்கு தான் பிளான் பண்ணேன் அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அந்த வீடியோவை வாங்க போகிறேன்னு உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, இல்லை பெரியம்மா, அந்த வீடியோ கார்த்திகிட்ட இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை தான், நான் எப்படியாவது அந்த வீடியோவை கார்த்திகிட்டேருந்து வாங்கியே ஆகணும், நான் நேரடியாக போய் கேட்டாலோ இல்லை அவன் வீட்டுக்கு போனாலுமே கண்டிப்பாக அந்த வீடியோவை வாங்க முடியாது, இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணால் மட்டும்தான் அவன்கிட்டேருந்து அந்த வீடியோவை வாங்க முடியும் அப்படின்னு மாயா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, ஒருவேளை நீ அந்த வீடியோவை வாங்குறதுக்காக போய் அவனோட வேற ஏதாவது திட்டத்தில் சிக்கிக்கிட்டா உன்னை யாரு காப்பாற்ற வர்றது அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, என் தங்கச்சிக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா, தனாவோட வாழ்க்கை இப்படி இப்போ எந்த நிலமையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியல பெரியம்மா, நேற்று தனாவோட ஃப்ரெண்டு காமாட்சி இறந்து போயிட்டா தெரியுமா, அவளும் இதே மாதிரி இஷ்யூவில் தான் மாட்டி இருந்திருக்கா, இதே மாதிரி தனாவும் மாட்டிடக்கூடாது, தனா காலம் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கணும், ஆனால் அவளுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சா கண்டிப்பாக அவள் தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எப்படியாவது வந்துட்டு நான் அவளை காப்பாற்றணும் அப்படின்ட்டு நம்ம மாயா சொல்ல. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இந்த குடும்பத்துக்காக நீ எப்படியெல்லாம் போராடுற, ஆனால் உன்னை பற்றி யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா கண்டிப்பாக ஒரு நாள் தெரிய வரும், எல்லாரும் கண்டிப்பாக என்னை ஏற்றுப்பாங்க, அதுக்கு முன்னாடி அந்த கார்த்திகிட்ட இருக்கிற அந்த வீடியோவை வாங்கி நான் டெலீட் பண்ணணும், அதுக்கு தான் நான் இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ணேன் அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, சரி மாயா, உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லு, நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, நான் கதிர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், கதிர் கண்டிப்பாக எனக்கு உதவி பண்ணுவான் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, எப்படிப்பட்ட ஒரு நல்ல மாப்பிள்ளை எனக்கு கிடச்சிருக்கான், தனா கதிரை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தாலே போதும், ஆனால் அவள் இப்படி வாழ மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காளே, அவள் வாழ்க்கைக்காக நீ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனால் அவள் கொஞ்சம் கூட உன்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ண. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா கண்டிப்பாக ஒரு நாள் என்ன தானா புரிஞ்சுப்பான்னு நம்பிக்கை இருக்கு, நீங்கள் கவலைப்படாதீங்க பெரியம்மா, எல்லாமே நல்லதாகவே நடக்கும், இப்போதைக்கு என்னுடைய குறிக்கோள் எப்படியாவது அந்த கார்த்தியை ஏமாற்றி அவன்கிட்டேருந்து அந்த வீடியோவை வாங்கணும், அதுக்கு இதுதான் சரியான பிளான், அந்த கார்த்தி பெண்கள் வீக்னஸ்னே எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ இதை பயன்படுத்தி அவனை கண்டிப்பாக நான் அவன்கிட்டேருந்து அந்த வீடியோவை வாங்கிடுவேன், எனக்கு கதிர் மட்டும் கொஞ்சமாக உதவி பண்ணால் போதும் அப்படின்னு. இது கேட்டுட்டு ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இதுக்கும் பாதுகாப்பாயிரு, ஏன்னா அந்த புவனேஸ்வரி சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ஜானகி நினைக்கிறாங்க, இந்த குடும்பத்துக்காகவும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காகவும் மாயா என்னெல்லாமோ பண்ணுறா, ஆனால் அவளை இந்த குடும்பம் புரிஞ்சிக்காம இப்படி ஒதுக்கி வச்சிருக்கே அப்படின்னு ஜானகி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா மாயா நேராக மாடிக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு கதிரை பார்க்குறாங்க. கதிர் நேராக மாயாவை பார்த்துட்டு, சொல்லு மாயா, ஏதோ பிளான் வச்சிருக்கேன்னு சொன்ன, என்ன பிளான் அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, என்ன பிளான், அந்த கார்த்திகிட்ட பேசுகிற மாதிரி நைஸா வேற பொண்ணு மாதிரியே பேசி அவனை ரூமுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு அவங்கிட்டேருந்து அந்த வீடியோவை பிடுங்கிறது தான் என்னுடைய பிளான் அப்படின்னு. அப்போ கதிர் கேட்குறாரு, இங்கே பாரு மாயா, அதான்
உன்னைய தான் அந்த கார்த்திக்கு தெரியும்ல, நீ போனா கண்டிப்பா நீ மாட்டிப்பிய அப்படின்னு மாயா சொல்றாங்க. அதுக்கு பதிலா வேற யாரையாவது அனுப்பணும் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு கதிர் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவ ஒரு டிராமா கம்பெனியில இருக்கா, கண்டிப்பா அவ கார்த்திகிட்ட பேசி அவங்கிட்டேருந்து அந்த வீடியோவை வாங்கிட்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, சரி அந்த பொண்ணுக்கு நீ இப்பயே கால் பண்ணு அப்படின்னு. கதிர் சொல்றாரு, அந்த பொண்ணை நேரடியாவே போய் பார்க்கலாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து நேரா போய் பார்க்கறாங்க. அந்த பொண்ணு பேர் வந்துட்டு சத்யா. கதிர் நேரா சத்யாவை பார்த்து, இங்க பாருமா சத்யா, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க சத்யா சொல்றாங்க, நான் நல்லா இருக்கேன் கதிர். எப்பவுமே நீ இது வரைக்கும் என்கிட்ட ஹெல்ப் கேட்டதே கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்க. ஒரு தடவை நீ என் உயிரையே காப்பாத்திருக்க. உனக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு கதிர் சொல்றாரு. இங்க பாரு, நீ வந்துட்டு ஒரு நடிப்பு நடிச்சு ஒருத்தனை ஏமாத்தணும் அப்படின்னு. அப்ப சத்யா கேக்குறாங்க, என்ன விஷயம்னு சொல்லு கதிர் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, சிஸ்டர் அதை நான் சொல்றேன். இது மாதிரி கார்த்தி அப்படிங்கிறவங்க கிட்ட என் தங்கச்சியோட வீடியோ ஒன்று சிக்கிக்கிட்டு அவங்கிட்டேருந்து எப்படியாவது அந்த வீடியோவை வாங்கணும். ஆனா அவன் கண்டிப்பா அந்த வீடியோவை அவ்வளோ சாதாரணமா கொடுத்துருக்க மாட்டான். நீ மட்டும் போனியன்னா அவன்கிட்டேருந்து எப்படியாவது அந்த ஃபோனை பிடுங்கிட்டு வந்துட்டாலே போதும் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த பொண்ணு சொல்றாங்க, சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் சொல்றாரு, இங்க பாரு சத்யா, அவன் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. கொலை பண்ண கூட அஞ்ச மாட்டான். அவன்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு சத்யா சொல்றாங்க, கதிர் நான் பாத்துக்கிறேன். இந்த டிராமா கம்பெனில எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். இவெல்லாம் ஒரு ஆளா, ஈஸியா அவனை ஏமாத்திடுவேன் அப்படின்னு. இது கேட்டதோட கதிரும் சரி அப்படின்னு சொல்றாரு. மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் இப்போ ஃபோன் பேசுறேன், அவனை எப்ப சந்திக்கலாம்னு கேக்குறேன். கண்டிப்பா அவன் பேரு சொல்லுவான். இதை வச்சு அவனை போயிட்டு சந்திக்கலாம் அப்படின்னு. அந்த சத்யாவும் சரி கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாயா நேரா கார்த்திக்கு கால் பண்றாங்க. கார்த்தி ஃபோன் நம்பரை பார்த்துட்டு, என்ன இது, அந்த பொண்ணு மறுபடியும் கால் பண்ணு, ஒருவேளை இது உண்மையாதான் இருக்குமோ அப்படின்ட்டு கார்த்தி ஃபோன் அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்ல அப்ப மாயா சொல்றாங்க, நான் தான் சார் கீதா பேசுறேன். நீங்க வந்துட்டு ப்ரொஃபஸர் தானே, உங்களை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, எங்க சார் மீட் பண்ணலாம் அப்படின்னு. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, யார் இந்த பொண்ணு அப்படின்னு. அப்ப மாயா கேக்குறாங்க, சார் என்ன சார் என் மேல நம்பிக்கையே இல்லையா சார், இந்த மாதிரி நான் ஒரு இடத்துக்கு வர சொல்றேன், அங்க வாங்க சார் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியம் சரி ஓகே நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாரு. அதுக்கப்புறமா கார்த்தி வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு இங்கே கிளம்புறாரு. அப்ப புவனேஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்துட்டு, கார்த்தி எங்க போற அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்றாரு, அத்தை முக்கியமான என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனை பார்க்கறதுக்காக போறேன், அவனை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு கார்த்தி, கொஞ்சம் சேஃபா இருந்துக்க, அந்த மாயா வந்துட்டு உன்னை நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கா, எதுக்கும் நீ பாதுகாப்பா இருந்துக்கோ அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, அதை நான் பாத்துக்கிறேன், அந்த மாயாவால என்ன பண்ண முடியும், அவெல்லாம் என் கால் தூசிக்கு சமம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்துட்டு நேரா கிளம்புறாரு அந்த பொண்ணை பாக்குறதுக்காக. கார்த்தி வந்துட்டு நேரா அந்த ரூமுக்கு போறாரு. போயிட்டு வெயிட் பண்றாரு. அப்ப இன்னொரு பக்கம் மாயா நேரா சத்யா கிட்ட, இங்க பாரு சத்யா, அந்த கார்த்தி வந்துட்டான், நீ எப்படியாவது அவன்கிட்ட இருந்து நடிச்சு அந்த போனை பிடுங்கணும், அந்த போனை மட்டும் வாங்கி எங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அந்த வீடியோவை வந்துட்டு டெலீட் பண்ணிட்டு எப்படியாவது நாங்க திருப்பி கொடுத்துருவோம், அவன்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு. இது கேட்டதோட சத்யா சொல்றாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்துட்டு கார்த்தியோட ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா கார்த்தியை பாக்குறாங்க. கார்த்தி நேரா சத்யாவை பார்த்துட்டு, உன்னை நான் என் காலேஜில் பார்த்ததே இல்லையே, யாரு நீ அப்படின்னு கேட்க சத்யா சொல்றாங்க, சரி என்ன சார் இப்படி சொல்றீங்க, நான் 2 டைம் வந்துட்டு உங்க கூட டென்னிஸ் விளையாடுறதுக்காக வந்திருக்கேன், ஆனா நீங்க என்ன 2 டைம் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்க வந்துட்டு தனாவை தான் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, ஆமா, அந்த தனா கொஞ்சம் டேலண்டடா இருந்தா, அதனாலதான் அவளை செலக்ட் பண்ணியிருந்தேன், நீ மட்டும் அப்பவே வந்துட்டு சொல்லியிருந்தீன்னா உன்னை நான் செலக்ட் பண்ணியிருப்பேன்னு அப்படின்னு. அப்ப சத்யா சொல்றாங்க, பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்ல அப்ப டக்குன்னு சத்யா வந்துட்டு அவங்க ஃபோன் எடுத்து, சார் என் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு, உங்களோட ஃபோனை கொஞ்ச நேரம் தரீங்களா, நான் ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட ஃபோனை கொடுக்க அப்ப சத்யா நைஸா ஃபோனை வெளியில கொண்டு வராங்க. ஃபோனை வெளில கொண்டு வந்துட்டு மாயா கிட்ட அந்த ஃபோனை கொடுத்து கார்த்தியோட வேற ஃபோன் மாதிரியே வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு உள்ளார வந்துட்டு நேரா கார்த்திக் கிட்ட, சார் நான் வீட்டுக்கு கால் பண்ணிட்டேன் சார், நான் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்க வா அப்படின்னு சொல்ல
அப்போ சத்யா சொல்கிறாங்க, சார் இது மாதிரி நீங்கள் எதுக்காக சார் வந்துட்டு தனாவை கல்யாணம் பண்ணலை அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் வந்துட்டு தனாவை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லலை. தனாவுக்கு அடுத்தது தான் வந்துட்டு கதிர் தாலி கட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் தனாவை பற்றி பேசி இனிமேல் எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சத்யா கேட்குறாங்க, என்ன சார் இது டக்குன்னு தனாவை மறந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் மாயா வந்துட்டு நேராக கதிர்கிட்ட, இங்கே பாரு கதிர், அதில் வீடியோ இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்ல, கதிர் அதில் உள்ள வீடியோ எல்லாம் செக் பண்ணுறாரு. பார்த்தா அதில் வீடியோ இருக்குது. அப்போ கதிர் வந்துட்டு நேராக மாயா கிட்ட, இங்கே பாரு மாயா அப்படின்னு சொல்ல, மாயா அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த இருக்குது, இதை டெலீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு, டெலீட் பண்ண இடத்துல இருக்கிற ஸ்டோரேஜையும் பிடிச்சி டெலீட் பண்ணிவிட்டு, மாயா வந்துட்டு இந்த ஃபோனை எப்படியாவது கொடுக்கணுமே அப்படின்னு நினைக்க, அப்போ சத்யா வெளியில் வராங்க. வெளியில் வந்ததோட பின்னாடியே கார்த்தியும் வராரு. கார்த்தி வந்துட்டு நேராக மாயாவை பார்த்துட்டு, என்ன மாயா, இவளை வச்சு ஈஸியாக ஃபோனில் உள்ள வீடியோவை டெலீட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சியா? நீ என்னதான் டெலீட் பண்ணாலும் என்கிட்டயும் ஒரு காப்பி இருக்குது, அது ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவுக்கு தூக்கி வாரி போடுது. சத்யா சொல்கிறாங்க, சாரி கதிர், இவன் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு. அப்போ கார்த்தி நேரா அந்த பொண்ணோட கழுத்தில் கத்திய வச்சு, இப்போ கொடுக்குறியா இவளை போட்டு தள்ளவா அப்படின்னு. அப்போ கதிருக்கு வேறு வழி இல்லாமல், இரு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்துட்டு அந்த ஃபோனை கொடுத்துட்றாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு மாயா, நீ நினைக்கலாம் இதை டெலீட் பண்ணிட்டா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. ஆனால் இதே மாதிரி ஒரு காப்பி நான் இன்னொரு ஃபோனில் வச்சுருக்கேன், அது எந்த ஃபோனில் இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ மாயா அதிர்ச்சியாகி நிற்க, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உன்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ மாயாவுக்கு தூக்கி வாரி போடுது. அப்போ கதிர் சொல்கிறாரு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, அதான் கதிர், எனக்கும் தெரியல, அவன் இப்படிப்பட்ட ஒரு கேடியாக இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு. கதிர் சொல்கிறாரு, நான் தான் அப்போவே சொன்னேனே, கண்டிப்பாக அவன் வந்துட்டு இன்னொரு காப்பி வச்சிருப்பான், காப்பி வச்சுக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்மளை மிரட்டுறதுக்கு அவனுக்கு கிடைச்ச இந்த திருப்புச்சீட்டு கண்டிப்பாக அவன் வந்துட்டு காப்பி வச்சிருப்பான்னு சொன்னேன். ஸோ நம்ம வேற இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டோம், கண்டிப்பாக அவன் இப்போ ரொம்ப கோவத்தில் இருப்பான். இந்த கோவத்தை வேற எதுலையாவது காமிக்க போகிறான், நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, அதான் கதிர், எனக்கு தெரியல என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கதிர் சொல்கிறாரு, சரிவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. நேராக வீட்டுக்கு போனதோட நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா நேராக மாயாவுக்கு கால் பண்ணுறாரு. மாயா ஃபோன் அட்டன் பண்ணி, இப்போ என்ன வேணும் உனக்கு, எதுக்கு கால் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, என்னை ஈஸியாக வந்துட்டு ஏமாத்திடலான்னு நினச்சியா? என்னை ஏமாற்றி ஃபோனை பிடிங்கிடலாம் அப்படின்னு நினச்சதுக்கு உனக்கு ஒரு நல்ல இது கிடச்சிருக்கு. நான் நேராக உங்கள் பெரியப்பா இருக்காருல்ல, அவருக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுறேன், அவர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. பேசிகிட்டே இருக்கும் பொழுது கார்த்தி நேரா ரகுராமுக்கு அந்த வீடியோவை அனுப்பிடுறாங்க. ரகுராம் வந்துட்டு ஃபோனை பார்க்குறாரு. ரகுராம் பார்த்ததோட செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக மாயாவுக்கு, மாயா, நான் அனுப்ப வேண்டிய மெசேஜை அனுப்பிட்டேன், இனிமே உன்னோட இஷ்டம், உன் தங்கச்சியோட வாழ்க்கையை நீ காப்பாற்றுவியோ இல்லை உன் பெரியம்மா பெரியப்பா இது தெரிஞ்சதோட தூக்கில் தொங்குவாங்களோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க மாயா. இந்த ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்கணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.